இனப்படுகொலை கல்வி வார சட்டத்துக்கு எதிராக இலங்கையைச் சேர்ந்த குழுக்கள் தாக்கல் செய்த மனுவை கனடா மேன்முறையீட்டு நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. இனப்படுகொலை கல்வி வார சட்டம் கனடாவின் அரசியலமைப்புக்கு உட்பட்டது என தெரிவித்து நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. இலங்கை கனடா செயற்பாட்டு கூட்டமைப்பு என்ற அமைப்பு இதற்கு எதிராக மேன்முறையீடு செய்திருந்தது. இந்த நிலையிலேயே கனடாவின் மேன்முறையீட்டு நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது. கனடா அரசாங்கமானது தனது அதிகாரத்துக்கு அப்பாற்பட்ட விதத்தில் செயற்படுகின்றது என்றும் கருத்து சுதந்திரம் சமத்துவ உரிமைகளை மீறுவதாகவும் தெரிவித்திருந்த இலங்கை அமைப்பு தமிழ் இனப்படுகொலை குறித்த மாற்று கருத்துக்களை முடக்குவதற்காக இந்த சட்டம் பயன்படுத்தப்படும் என்றும் தெரிவித்திருந்தது. எனினும் அந்த அமைப்பின் வேண்டுகோளை நிராகரித்த ஒன்டாரியோ மேன்முறையீட்டு நீதிமன்றம் இனப்படுகொலை கல்வி வார சட்டம் கனடாவின் அரசியலமைப்புக்கு உட்பட்டது என கூறியுள்ளது. இந்த சட்டம் பெரும்பான்மையினருக்கு எதிராக வெளிப்படையான இன வேறுபாட்டை காண்பிக்காது என்றும் மேன்முறையீட்டு நீதிமன்றம் அறிவித்துள்ளது. இந்த சட்டத்தின் முன்னுரையில் இலங்கை அரசாங்கத்தின் இனப்படுகொலை கொள்கைகள் என குற்றம் சாட்டப்படும் கொள்கைகள் சிங்கள பௌத்த மயப்படுத்தப்பட்டவை என மனுதாரர்கள் சுட்டிக்காட்டியிருந்தனர். இருப்பினும் அதனை மறுத்துள்ள ஒன்டாரியோ நீதிமன்றம் சிங்கள பௌத்தர்கள் ஒரு இனக்குழுவாக அதற்கு பொறுப்பாளிகள் என தெரிவிக்கவில்லை என்றும் அறிவித்திருந்தது.